சிவஞ்சொத்து கொலநாசன்றது என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. இப்போ இந்த பழமொழிகளை அபத்தமா எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா எல்லாம் சொல்லுவீங்க. அது எப்படி ஊராம்பிள்ளை நான் ஊட்டி வளர்க்குறேன், என் புள்ள வளர சொல்ல பார்க்கலாம். இதை இப்படி ஆயிடும். அது ஊராம்பிள்ளை யாரு? நான் கட்டி கொண்டுகிட்டு வர பெண்ணு. அந்த ஊராம்பிள்ளைக்கு கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தா என் புள்ள தானா வளரும். ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அது எப்படி யாருன்னா சொல்லுவாங்க, என்னது? வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும். வில்லு விட்டாலும் சரி, கத்தி எடுத்தாலும் சரி, குத்த போனாலும் சரி. அப்போ வலது கை மாதிரி இருக்கணும்டானே, இதை விட்டுட்டான். எல்லா பழமொழியும் இந்த மாதிரி தான் கெடுத்தாங்க. சிவத்தினுடைய குலம் நம்மளுக்கு சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனே அல்லலறுத்து ஆண்டு கொண்ட பேதை குணம் பிறருருவம் யான் எனது என்று உரைமாய்த்து கோதில் அமுது ஆனானை குலாவதில்லை கண்டேனே. சிவத்தை வணங்கனா என் கொலை நாசம். ஏன்? ரெண்டாவது, எனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்களா? அது எப்படி? அப்ப ஒன்னதானே கோயில்ல இருக்கணும். அரியும் அரியும் தெரிஞ்சுக்க, சிவம் ஒண்ணு. இது அறியலையா? உன் வாயில மண்ணு. ஏன் மண்ணு? செத்தா குழியில போடுவாங்க, வாயில வாக்கரிசி மண்ணு. அப்பா என் குடும்பத்திலே என் வம்சத்திலே வந்து பெறன்ட்டு போடுவாங்க அந்த மண்ணு. அப்போ எனக்கு அது கிடையாது. ஏன்னா நான் பிறக்கவும் போறதில்லை, இறக்கவும் போறதில்லை. என் கொலநாசு சிவன் சொத்தாகிய நான் கொலநாசமா போச்சு. சிவத்தை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு இல்லம்மா. ஏன்னா உன்ன மாதிரி என்ன மாதிரி பணக்காரங்க கும்பிடுற சாமி அது உண்மை. இந்த வகையில நாம தான் செல்வந்தர்கள். சிவத்தை வணங்க நாம தான் செல்வந்தர்கள், கோட்டீஸ்வரன். அதை அடைய முடியாது. வைரம் யாராண்டமா இருக்கும்? பணக்காரங்கிட்ட தானே இருக்கும். அந்த மாணிக்கம் யாராண்ட இருக்கும்? செல்வந்தன தானே இருக்கும். அதுபோல உயர்வான அந்த மாணிக்கம், மரகதம், பச்சம், கோமேதமும் பிற்பராகின்ற நவரத்னங்கள் நம்ம கிட்ட வந்து இருக்குது. இத என்ன வித்தியாசம்? எதில வச்சா என்ன? நீ வச்சு எப்படி ஒன்னாலும் சாமி கும்பிடு. சிவத்தை கும்பிடுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த புண்ணியத்தினுடைய பலன் இருந்தாதான் கும்பிட முடியும்.